வணக்கம். இன்னைக்கு ஏப்ரல் 20, 2026க்கான ராசி பலன்ல இருக்கிற முக்கியமான விஷயங்களை சிம்பிளா இந்த ஸ்லைட்ஸ் மூலமா பார்க்க போறோம். வாங்க முதல்ல கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பாத்திரலாம். ஓகே, எந்த ஒரு ராசி பலனுக்கும் ஸ்டார்டிங் பாயிண்டே அன்னைக்கு கிரகங்கள் எங்கே இருக்குங்கிறது தான். சோ முதல்ல இன்னைக்கான கிரக நிலவரம் என்னன்னு பாத்துருவோம். இப்போ நீங்க பாக்குற இந்த ஸ்லைடு இன்னைக்கான ஒரு அஸ்ட்ராலஜி மேப் மாதிரி. தேதி, நாள், திதி, நட்சத்திரம்னு எல்லாம் இருக்கு. ஆனா இதுல நம்ம ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம்னு போட்டிருக்கு பாருங்க. அது ஏன் அவ்வளோ முக்கியம்னா அடுத்த ஸ்லைட்ல சொல்றேன். நம்ம போன ஸ்லைட்ல சந்திராஷ்டமம் பத்தி சொன்னேன் இல்லையா? அதனாலேயே இன்னைக்கு கணிப்புகள்ல ஒரு குறிப்பிட்ட ராசிக்கு ஒரு ஸ்பெஷல் வார்னிங் கொடுத்திருக்காங்க. அது யாருக்கு என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அப்போ இன்னைக்கு யாரு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்? நம்ம சோர்ஸ் படி அது துலாம் ராசி தான். அவங்களுக்கு ஏன் இந்த நாள் இவ்ளோ சவாலா இருக்க போகுதுன்னு அடுத்ததா பார்க்கலாம். இந்த எச்சரிக்கைக்கு காரணமே இந்த சந்திராஷ்டமம் தான். சிம்பிளா சொல்லணும்னா, சந்திரன் நம்ம ராசிக்கு 8வது வீட்ல போற அந்த 2.5 நாள் கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும். மென்டல் ஸ்ட்ரெஸ், சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கு. அதனால தான் இன்னைக்கு கொஞ்சம் உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணி நிதானமா இருக்கணும்னு சொல்றாங்க. குறிப்பா துலாம் ராசிக்காரங்க இன்னைக்கு தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. உங்க வீக்னஸை வச்சு உங்களுக்கு எதிராக சிலர் செயல்படலாம். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதை. முக்கியமா தேவையில்லாத பேச்சை குறைச்சிக்கிட்டாலே பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரி. மொத்தத்துல இன்னைக்கு ரொம்ப நிதானமா இருக்க வேண்டிய நாள். சரி, வார்னிங்ஸ் மட்டுமே இல்ல. இன்னைக்கு சில ராசிக்காரங்களுக்கு செமையா ரொம்ப பாசிட்டிவா ஒரு நாள் அமைய போகுதுன்னு கணிப்புல சொல்லிருக்காங்க. யார் அந்த லக்கி ராசிக்காரங்கன்னு பாத்துடலாமா? அந்த அதிர்ஷ்ட ராசிகள்ல முதல்ல வர்றது ரிஷபம். அவங்களுக்கு குறிப்பா பர்சனல் லைஃப்ல ஒரு பெரிய பிரேக் த்ரூ காத்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப நாளா எதிர்பார்த்த வாழ்க்கை துணை அமைறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு ரொம்ப பிரகாசமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லவ் ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லாம ரிஷப ராசிக்கு இன்னைக்கு பொருளாதாரம் ரீதியாகவும் நல்ல நாள். தங்க மாதிரி மதிப்பு மிக்க பொருள்கள் வாங்கலாம். குடும்பத்திலையும் உங்க மதிப்பு மரியாதை கூடும். ஓவராலா ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளா இருக்கும். இன்னொரு லக்கி சைன் யாருன்னு பாத்தீங்கன்னா விருச்சகம். அவங்களுக்கு இன்னைக்கு பணபலத்தை விட ஜனபலம், அதாவது மக்கள் ஆதரவு சூப்பரா இருக்கும். உங்க சோஷியல் சர்க்கிள்ல உங்களுக்கான மதிப்பு உயரப்போகுது. இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா அந்த மாற்றத்தை தெளிவா புரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி நண்பர்கள் கிட்ட இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் மாறி இன்னைக்கு அவங்க மூலமாவே உங்களுக்கு உதவியும் நன்மைகளும் கிடைக்கும். காதல் விஷயத்திலயும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஓகே, கவனமா இருக்க வேண்டிய ராசி அதிர்ஷ்ட ராசினும் பாத்துட்டோம். மத்த ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்கும்? சில பொதுவான பலன்கள் இருக்கு, அதையும் பாத்திரலாமா? இன்னைக்கு நிறைய ராசிக்காரங்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு முக்கியமான அட்வைஸ், வார்த்தைகள்ல கவனம். மேஷ ராசிக்காரங்க நல்ல விதமா சொல்லாலும் தப்பா புரிஞ்சுக்கப்படலாம். கடக ராசிக்காரங்களோட பிடிவாதம் வீட்ல சண்டைய கொண்டு வரலாம். அதே மாதிரி மீன ராசிக்காரங்க அவசரப்பட்டு பேசி எதிரிகளை சம்பாதிச்சுக்க வாய்ப்பு இருக்கு. சோ இன்னைக்கு பேசுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், பணம். இன்னைக்கு ஃபைனான்ஸ் விஷயத்துல ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. மிதுன ராசிக்கு நல்ல விஷயங்களுக்காக செலவு பண்ணி சந்தோஷப்படுவாங்க. ஆனா சிம்ம ராசிக்கு திடீர்னு ஹெல்த் இஷ்யூஸ்னால செலவுகள் வரலாம். கும்ப ராசிக்கு சொத்து சம்பந்தமான செலவுகள் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒர்க் ப்ரொஃபஷனல் லைஃப் எப்படி இருக்கும்? இங்க கணிப்புகள் கொஞ்சம் மிக்ஸ்டா இருக்கு. சிம்ம ராசிக்கு வேலையில சில தடைகள் வரலாம். ஆனா தனுசு ராசிக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அவங்க மேல வர்ற ஒரு தப்பான பழி கடைசியில அவங்களுக்கு சாதகமா முடிய வாய்ப்பு இருக்கு. கடைசியா ஒரு பாசிட்டிவ் நியூஸ். குடும்பம் சம்பந்தமா குறிப்பா மகர ராசிக்காரங்களுக்கு அவங்க குழந்தைங்க மூலமா ஒரு நல்ல செய்தி காத்துக்கிட்டு இருக்கு. சரி, நாம இப்போ வார்னிங்ஸ் பார்த்தோம், பெரிய வெற்றிகளை பார்த்தோம், பொதுவான பலன்களையும் பார்த்தோம். அப்போ இது எல்லாத்துல இருந்தும் இன்னைக்கான டேக்அவே என்ன? முக்கியமான விஷயம் என்ன? சுருக்கமா சொல்லணும்னா, இன்னைக்கு ஒரு டுவல் நேச்சர் கொண்ட நாள். அதாவது ஒரே நாள்ல சிலருக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நேரமாவும், இன்னும் சிலருக்கு அபாரமான வாய்ப்புகள் கிடைக்கிற நேரமாவும் அமைய போகுது. உங்க ராசியையும் உங்க செயல்களையும் பொறுத்து பலன்கள் ரொம்பவே மாறுபடும். இன்றைய கிரக நிலவரத்தோட முக்கியமான தகவல்களை இந்த ஸ்லைடுகள்ல பார்த்தோம். நீங்க ஜோதிடத்தை நம்புறீங்களோ இல்லையோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இந்த கணிப்புகள் மூலமா ஒரு கேள்வி எழும்புது இல்லையா? இன்னைக்கு இருக்கிற இந்த எனர்ஜி நம்மளோட கவனத்தையும் நாம் எடுக்க போற முடிவுகளையும் எப்படியெல்லாம் பாதிக்கலாம்? இத பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.